அவங்க இந்து நான் முஸ்லீம். வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே செத்துட்டோம். 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருந்தோம். கல்யாணம் பண்ணால் இவர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ கல்யாணம் பண்ணால் இவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த இந்து முஸ்லீம் இந்த சண்டை வரும்போது கூட அவளே நான் இத்தனையும் கேட்க கூட இல்லை. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லு, நானா உனக்கு கண்டி கூட மாறிடுறேன். அந்த அளவுக்கு வந்தா நான் இத்தனைக்கு ஒரு வார்த்தை கூட அவளை கேட்கல. எனக்கு நீ மாறிவி, அவனால மாற முடியுமா எதுவுமே கேட்கல. எங்கள் வீட்டில் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், யாருமே மாற வேணாம். இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் மாறிடுச்சு, யாருமே ரிலீஜியன்லாம் மாற தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது கூட எங்கள் வீட்டில் ஆனால் கொஞ்சம் ஒத்துக்கல. சண்டை போட்டுற மாதிரியே இருந்தாங்க. ஆனால் இவளே வந்து ஒத்துக்கிட்டா. ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லு, உனக்கு நானே மாறுறேன், லவ் கண்டி இது கூட பண்ணலனா இப்படி பண்றேன் அப்படின்னு அவளே வந்து சொல்றா. இதெல்லாம் லவ் தானே ப்ரோ? சும்மா வருமா யாருக்காவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா? உண்மையும் லவ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி கேட்டதும் கிடையாது, எனக்கு கன்வெர்ட் ஆக சொல்லி கேட்டதும் இல்லை. எனக்கே அப்படியே தோணும், சரி என்ன இப்போ இவ்வளோ பண்றாங்க, இது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்படி பண்ணிட போறாங்க, கன்வெர்ட் ஆயிட்டோம்னா எல்லாமே நார்மல் ஆயிடும், அது பண்றதுக்கும் நான் ரெடி தான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். இவன் மேல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டீங்க? 4 இயர்ஸா லவ் பண்றோம். நீங்க வந்து முஸ்லீம், அக்கா ஹிந்து. உங்களுக்கு நடக்கிற மேரேஜ் வந்து எந்த ரிலிஜன் பிரகாரம் இருக்கும்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ், அதுக்கப்புறம் காமனா ஒரு ரிசப்ஷன், அவள் தான் முடிவு பண்ணி வீட்லயே பேசி பேரண்ட்ஸ் ஒத்துந்திருக்க மாட்டாங்களே, அதெல்லாம் முடியாது எங்க வீட்டு பிரகாரம் தான் பண்ணணும். 2 பேரோட ஃபேமிலி மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம். இப்போ எங்க வீட்டில் அப்படி பண்ணா எங்க அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு ஆன்ட்டிக்கு புரிஞ்சுது. அவங்க வீட்டில் அப்படி பண்ணா எங்க அம்மா கஷ்டமா இருக்கும், நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சேன். ஸோ காமனா பண்ணிடலாமா, எதுக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 2 வீட்லயுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் கம்முன்னு இருந்தாலும் சொந்தக்காரங்கன்னு ஒருத்தவங்க வருவாங்க. வந்துட்டு சொந்தக்காரங்க யாராவது சொல்லுவாங்க, எப்படி உட்கார்ந்து இருக்கோம் அப்புறம் மனைமேடையில காலி கட்டுறாங்க பருவாங்க. அது இவங்க சொந்தக்கார யாராவது கேட்பாங்க. எதுக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வேணாம், போய் ஒரு சிக்னேச்சர் போட்டுமா முடிஞ்சிச்சா. ரிசப்ஷன் வச்சோமா, பிரியாணியும் இருக்கு வெஜ்ஜும் இருக்கு, 2மே சாப்பிட்டீங்களா அவ்வளவுதான். அதாவது இப்படி இல்லை அப்படி இல்லை, காமனா வச்சாச்சு. நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதே அட்டென்ஷனை வந்து அக்கா கொடுப்பீங்க? கண்டிப்பா ப்ரோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுன்னு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க, நான் நிம்மதியாக வீட்டில் இருந்துக்கிறேன். நான் அது கேட்டிருக்கேன். 24 hours கூட தான் இருக்க போறாங்க, ஃபுல் டே இருக்க தான் போறாங்க. நம்மளுக்கு பகல்ல டைம் கிடைக்கலாம் கூட, நைட் இருக்கு, மதியானம் இருக்கு, நம்ம நினைச்சா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்க எந்த அளவுக்கு அக்காக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க? அவனுக்கு 6 o'clock ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு டீ டைம் பிரேக் வரும், 10 minutes தான். அந்த 10 minutes எனக்கு தான் கால் பண்ணுவான். எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுவான். அப்புறம் போவான், முடிஞ்சிருச்சு நான் நீ உள்ள போயிட்டு வரேன்னு. உள்ள போயிட்டு பிரேக் டைம் சாப்பிட்ற டைம் அப்போ என்கிட்ட தான் பேசுவான். என்ன நீ உன் கூட ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாட்டான், என் கூட தான் ஃபோன் பேசுவான். என் கூட ஃபோன் பேசி முடிச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கிடுவேன். 3 மணிக்கு அவனுக்கு ஷிஃப்ட் முடியும், வீட்டுக்கு போய் தூங்குவான். திரும்ப ஏஞ்சிப்பான். அவன் ஏஞ்சிக்கிற டைம் வந்துட்டு 6 o'clock தான். ரியல் எஃப்ல தான் ஒர்க் பண்றான். 10 minutes ஆகும் போறதுக்கு. அவன் ஆனா 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவான், 6 மணிக்கு போறதுக்கு. 4:03க்கெல்லாம் ஏஞ்சி என் கூட ஒரு 1.5 மணி நேரம் ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கிளம்பவே ஆரம்பிப்பான். ஒரு 4:45 வரைக்கும் எங்களோட பேசுற டைம் எங்கிட்ட தான் பேசுவான். பேசி முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போவான். வேலைக்கு போய் திரும்ப அதே ரொட்டீன் தான். 6 o'clock டீ டைம் வரும், திரும்ப எனக்கே கால் பண்ணுவான். இதே தான் அவனோட ஃபுல் அட்டென்ஷன். சாட்டர்டே சண்டேனா எங்கிட்ட வந்துருவான். இதான் அவன் பண்ணுவான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி நீயும் இருக்கிய அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கலாய்ப்பாங்க. வீட்டில் மாட்டிக்கிட்டீங்களா? நானே சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கு டவுட், என் வீட்டுக்கிட்டே வந்து கூட்டிட்டுலாம் போவோம்ல, நான் என்ன பண்ணுவேன், அந்த ஏரியா கிட்ட போய் ஏறுறது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மாக்கு இதெல்லாம் நீ பண்ணாத, 2 தானே, வீட்டுக்கிட்டே வந்து ஏத்திக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு அவங்களும் கொஞ்சம் ரொம்ப என் மேல நம்புறாங்களா, எனக்கு அது வேற ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மா நான் அந்த மாதிரி அவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கு தாங்கிக்கவே முடியல அந்த ஹார்ட் பிரேக். அவன் முஸ்லீம்னு ஒன்னே அது அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் ஒரே பொண்ணு, எங்க அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட பேசிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் தான். அவங்களால ஏத்துக்க முடியலனாலுமே நம்ம சொல்லி தானே ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப நாளா எங்க அம்மாவே ஏமாத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால நம்ம சொல்லிடலாம். சரி நான் ஓப்பனா சொல்லிட்டேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி இவனை தான் பிடிச்சிருக்கு, இவனை தான் லவ் பண்றேன்ற மாதிரி. எங்க அம்மாவுக்கு அந்த ஷாக்கே, நான் வேற பையனை லவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நார்மலா எடுத்திருப்பாங்க. அவன் வேற ரிலீஜன் ஒன்னே அதை எங்க அம்மால ஏத்துக்க முடியல. ரொம்ப நாள் ஆச்சு எங்க அம்மா கன்வின்ஸ் ஆகிறதுக்கு. இவனை பத்தி கொஞ்சம் தெரியும் எங்க அம்மாக்கு. அவன் நடந்துக்கிறதே, நம்ம வீட்டுக்கு வர அந்த பையன் எப்படி பிஹேவ் பண்றான்னு அவங்களுக்கு பர்சனலா இவனை பிடிக்கும். அவன் பேக்ரவுண்ட், அவன் ரிலீஜன் பிடிக்காது. ரிலீஜன் தான் மெயின், அதான் அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நான் அவங்களுக்கு அப்படியே பேசி 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 கன்வின்ஸ் பண்ணி அப்ப அவங்களுக்கு நிறைய சொல்லி புரிய வச்சேன். இதெல்லாம் கிடையாதுமா, ஒரு லெவலுக்கு மேல நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. இவ விட மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பேசிட்டே இருந்தாங்க, வேண்டாமா வேண்டாமா, நான் முடியாதுமான்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட பேசி, எங்க அப்பா கொஞ்சம் சில் தான், ரொம்ப எல்லாம் ரிலீஜியஸ்ல பார்க்க மாட்டாரு அவரு. அவங்க அப்பா வந்து எப்படின்னா அந்த காஸ்ட் ரிலீஜியன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் போச்சு. அதனால எங்க அம்மா வந்து சரி விட, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா கட்டிக்கிட்டுமே விட அப்படின்னு போது எங்க அப்பா மேல எங்க அம்மா கோவம் வரும், என்ன விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்படியே கொஞ்சம் பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பேசணும் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பொறுமையா பேசணும். எவ்வளோ சண்டை வேணாலும் வந்தாலும் நம்ம பேசினா மட்டும்தான் முடியும். சும்மா இந்த வீட்டை விட்டு போறது, ஓடி போறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணா ஆப்வியஸா ஒத்துப்பாங்க, என்ன நடந்தாலும் ஒத்துப்பாங்க. நம்ம பேசுறதுல தான் இருக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஒரு லைஃப்ல வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்க போது வீட்டில் கொஞ்சம் நம்புவாங்க, அப்போ சொல்லிக்கலாம் நினைச்சேன். ஆனால் இவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூப்பிட்டு உனக்கு வந்து இந்த வருஷம் தான் கெடு, இந்த வருஷத்துக்குள்ளே உங்க அப்பா அம்மா வந்து என்னை பேச விடணும் எங்க கிட்ட. இப்போ நீ வந்து சுத்துற பொண்ணோட லாஸ்ட்ல வந்து இல்ல நாங்க முஸ்லீம், இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க, வேற ரிலீஜியன் லாஸ்ட் ரீசன் சொல்லிட்டு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோயேன்,
அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா. இப்போ எல்லாருக்கும் தெரியும் உங்க கூட சுத்துறான்னு, அதுக்கு நான் எப்படி இவளை நான் கதை சேர்க்கிறது. அதனால எனக்கு வந்து கெட்டு கொடுத்துட்டாங்க. இந்த வருஷத்துக்கு நீ உங்க அப்பாவும் வந்து பேச பண்ணு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ என்ன பண்ணலாம், எங்க வீட்டு டவுட் இருக்கு. அப்ப வந்து நான் மலுப்புவேன், இல்லம்மா ஃப்ரெண்டு தான் ஒரு லெவலுக்கு மேல ஆச்சு. இது ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு இன்னும் 3-4 மாசம் தான் இருக்கு, இதுக்குள்ள பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ என்ன வரத்துக்கு வந்தாங்க. அப்படி இப்படி நீடா எதுக்குடா எப்படா லவ், உனக்கு அறிவு இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுட்டே இருந்தேன். இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல ஷிஃப்ட்லாம் பண்ணலாம்னு அளவுக்கு பேச்சு வந்துச்சு அவங்க வீட்ல. ஒண்ணு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. வீட்ல தான் அந்த மாதிரிலாம், எங்க வீட்ல கூட கொஞ்சம் பரவாயில்ல, இவங்க வீட்ல ரொம்ப பண்ணாங்க. மீஞ்சர் அனுப்பிடலாம், மீஞ்சர்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. ஆனா மலேசியா வேணா அது 3 hours தான், எங்க வேணா அனுப்பிச்சுக்கோங்க, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுவுமே அவங்க ரொம்ப சீரியஸா பண்ணல, அனுப்பிச்சு விடுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல எங்க அனுப்ப மாட்டாங்க, அவங்க சும்மா பயம் கொடுத்துறாங்க நம்மள. அதுக்கப்புறம் வேணாண்டே இதை விட ஒரு நல்ல பொண்ணை உனக்கு பார்த்து கட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, அப்படியே நல்லா பார்த்து பழகும், இதோட நல்லா பார்த்துக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கார்லாம் வாங்கி தரேன் ஏதோ சொன்னாங்க. என்ன வேணா வாங்கி தரேன், எனக்கு வந்து அவள் தான் வேணும், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ட்டேன் நான். அவங்களும் எப்படின்னா ஒன்னு நினைச்சானா அது அவனை மாற்ற முடியாதுன்னு. அதுமாரி என்கிட்ட ஒரு 2 மாசம் எங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ண ஆயிடுச்சு ப்ரோ. 2 மாசம் வந்து அவங்க சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க, சண்டை போட்டு பார்த்தாங்க, திட்டி பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. லாஸ்ட்ல மாற சொன்னோன்னே க்ளோஸ் ஆயிட்டாங்க. எங்க அம்மா வந்து திட்டினே இருந்தாங்க, இல்லை ஸ்டார்டிங்ல திட்டினே இருந்தாங்கன்னா வேணாம் அந்த மாதிரி. உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆகிடும். அப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க. எங்க அம்மா பேசுறது தான் கூப்பிடுறா, பேச அப்படி அடி விழுன்றா, என்னென்னமோ பண்ணின்னு இருக்கா. இப்போ அந்த அளவுக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு ஒட்டேஷன்ல கலாய்ப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் நினைக்கும் போது என்னடா இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ பாரு எவ்வளோ ஒட்டேஷன் இருக்குதுங்க அப்படின்னு. அவங்க வீட்டில் அந்த மாதிரி நீங்க பாண்ட் ஆயிட்டீங்க. அவங்க வீட்டில் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரோ கொடுத்தா. அவர் அப்படியே இன்டைரக்டா கேர் பண்றது எங்க அம்மாக்கு. அவன் வந்தா சேர் எடுத்து போடு, அவனுக்கு இது வை அது வை, ஏன் நீ பேச மாட்டியா, என்கிட்ட தான் இப்படி பண்ணுவியா, என்னால பேச மாட்டேன், என்னால பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிக்கும், ஆனா அவங்க அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணல இப்போ வரைக்கும், நார்மலா இருப்பாங்க. இல்லாத மாதிரி எனக்கு என்ன மாப்பிள்ள இருக்கான், எனக்கு என்கிட்ட பேசுவாங்க, ஆனா இவன் வந்து கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டு ஏதோ செய்வாங்க, அது எனக்கும் தனியாக டப்பால போட்டு கொடுத்து விடும் அவனுக்கு அப்படின்வாங்க. எனக்கு வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து. இவனால ஒரு நல்ல மாமியாரும் எனக்கு கிடைச்சிட்டாங்க, ஒரு நல்ல பாசமான ஒரு மாமியார். ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காம வீட்டுல காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஏன் நீங்க நினைச்சு? இல்லை அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு எவ்வளோ வருஷம் அவங்க பார்த்துருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ்லாம், அது அப்படிலாம் யோசிக்கவே முடியல. ஃபுல்லாகவே அவங்க தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து, எல்லாமே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி. அவங்களுக்கு என்ன நான் பண்ணது பிடிக்கல, ஸோ அதுக்காக வந்து அப்படிலாம் தூக்கி போட்டு போக முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் சில விஷயத்தை, அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். அதை தாண்டி எனக்கு வேறு எந்த ஐடியாவும் வரவே இல்லை. உங்கள் வீட்டு சைடில் வந்து இவரை ஒத்துக்காமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? நான் வெயிட் தான் பண்ணியிருப்பேன், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ராங்காக அவன்கிட்ட நான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக ஆனாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் வந்து வீட்டுக்கு வெளியே வரவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். சும்மா பேசலாம், நான் வெயிட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், தவிர வேறு எந்த ஐடியாவும் நான் வந்து எடுத்துருக்க மாட்டேன். பேச்சுக்குங்கக்கா சப்போஸ் வீட்டில் ஒத்துக்கலன்றதுனால நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா அம்மா அப்பா எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் அம்மாலாம் நினச்சி பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கு ப்ரோ. அவங்களுக்குலாம் நான் மட்டும்தான் உயிரே, அவங்களுக்கு நான் ஒரே பொண்ணுன்றனால என் மேலே பயங்கர பாசம், எல்லாமே எனக்காக தான் பண்ணுவாங்க. நினச்சே பார்க்க முடியல. எங்கள் அம்மா ஆக்சுவலி ஏதாச்சும் பண்ணிக்க கூட சான்சஸ் இருக்குது, அவங்க ரொம்ப எமோஷனலாக டவுன் ஆகிடுவாங்க. உயிர் ப்ரோ, ரொம்ப பாசம் இவனா. எங்க பாட்டிக்கு எங்க அம்மா ஒரே பொண்ணு, அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. டெய்லி ஒரு 2 மணி நேரம் பேசிடுவாங்க, வாரத்துக்கு 2 வாட்டி வந்து பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தது இவங்க 2 பேர் தான், நல்லா பாண்டிங், அவ்வளோ பாசம். யாருனாலுமே அது பண்றது தப்பு ப்ரோ. ஜென்ரலா ஓடி போய் கல்யாணம் பண்றது, சின்ன வயசுல இருந்து கூட வளர்த்து என்னென்னமோ நம்ம பண்ணது, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து ஏமாத்திட்டு நம்ம ஓடி போறது வந்து அவங்க ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்குலாம் அது வாங்கிக்கவே மாட்டாங்க. அதனாலே அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. அவ வந்து எப்படி நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ பாசம் வச்சிருப்பா. இப்போ எங்கேயா வேற ஊர் போறோம், எங்கேயா போறோம்னா மிஸ் யூ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான், ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமா மிஸ் பண்ணுவா. இப்போ வந்து ஷோ பண்றது சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ட்ரூவா இருக்கும் ப்ரோ. சில பேர் இருக்காங்க பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது உண்மையா நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. இவ லைட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ரொம்ப ட்ரூவா பண்ணுவா, அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அதே மாதிரி லவ் லாங்குவேஜ் வந்து எனக்கு பிடிச்சது நான் விட சொல்றேன் இல்லையா வாங்கி கொடுத்துருவா. உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அது எனக்கு வாங்கி தரணும் ரொம்ப தோணிட்டே இருக்கும். பிடிச்சிருக்குன்றத அவர் சொல்லி உங்களுக்கு தெரியுமா, இல்லை அவர் சொல்லாமையே நீங்க புரிஞ்சு? சொல்லாமலே சிலது தெரியும், சிலது அவன் ஆசைப்படுவான். அவன் முன்னாடி வந்துட்டு இப்போ வேண்டாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அதுவே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஃபேமிலி ட்ரிப்ஸ்லாம் எங்கேயாவது போகிறேன்னா டக்குனு என் மைண்டுக்கு வர்றது கபிக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட்ஸ் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், இது வாங்கிட்டு போகலாம், ஷூ பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். உனக்கு இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும்னால எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் உனக்கு அது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பெருசா ஆசை இல்லை ப்ரோ. நம்மளுக்கு வந்து சாப்பாடு நல்லா, எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி தருவா நிறையா. ட்ரெஸ், ஷூ, வாட்ச், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ளேயே இருக்கும். இவரை வந்து ரொம்ப எனக்கு நிறைய வாங்கி தருவா. என்னை விட ஜாஸ்தியாக வருது என் மேலே லவ்
பண்றாரு. நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு பிடிக்கும் தான், லவ்லாம் இருக்கு. ஆனா அவன் ஷோ பண்றதுக்கும் நான் ஷோ பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பயங்கரமா லவ் காட்டுவான், நான் வந்து நார்மலா இருப்பேன். லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கும் எனக்கு. அதுவே எனக்கு ரொம்ப நம்மள எப்படிடா இவ்வளோ லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனோட லவ் லாங்குவேஜ் வந்துட்டு என்னை பயங்கரமா அவன் டேக் கேர் பண்ணிப்பான். என்னை பார்க்காம அவனால இருக்கவே முடியாது. அட்டென்ஷன் எனக்கு அதிகமா தருவான். எல்லாருக்கிட்டுமே அது இருக்காது. மோஸ்ட்லி பசங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் இவன் அதெல்லாம் பண்ணட்டும்னு இருப்பேன், ஆனால் அவன் அது மாதிரி பண்ண மாட்டான். அவன் எனக்குன்னே ஃபுல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லா என் கூடயே தான் இருப்பான். பாக்குறவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவன் வருவான், நீ அவன் கூட போயிடுவேன் அந்த மாதிரி. அப்படி ஆயிடுச்சு. அவன் என் கூடயே இருந்து இப்ப சாட்டர்டே சண்டேனாலே நாங்க மட்டும் தான் ஆக்சுவலி மீட் பண்ணுவோம். அது எங்களோட டே மாதிரி. ஏன்னா அவனுக்கு அப்பதான் லீவு. அவன் ஒர்க் பண்றான், நான் ஒர்க் பண்ணல. இப்போ அவன் ஒர்க் பண்றனால அவனுக்கு அந்த 2 days தான் லீவ். அந்த 2 நாளுமே அவன் என் கூட வந்துருவான். சொல்லுவா டேய் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்னா போயிட்டு வா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங் தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. எனக்கு சரி ஓகே போகலான்னு தோணும். ஆனா இந்த மண்டே டு ஃப்ரைடே நம்ம வேலை செஞ்சுன்னு இருப்போமா, நம்ம வந்து இப்போ இவளை போய் பார்க்கணும்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட்ல வந்தது. சரி இவளை பார்த்தா தான் சாட்டர்டே சண்டே ஒருமே நிம்மதியா போகுது. ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் ஈவினிங் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். எல்லாரும் பொண்ணுங்களுக்கும் எதிர்பார்க்குற ஒரு பையன் அவன். எனக்கு அடிச்சிச்சு லக்கியா.